கரூர்ல தாவேகா பிரச்சாரத்தின் போது மரணமடைந்த 41 பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இதுல இந்த இறப்புக்கான காரணம் இவங்கதான், அவங்கதான், நீதான், நானா அப்படின்ற ஒரு போட்டி அப்படின்றது சமூக வலைத்தளத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல பொறுமையா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சகோதரர், சகோதரி, குழந்தை, ஒரு தாய், தந்தை, பெற்றோர்கள் அவங்க கடமையை செய்ய தவறியதுதான் முதல் காரணமா சொல்லணும். ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, அங்க நெரிசல் அதிகமா இருக்கு, கூட்டத்துல பேச வந்தவரு சொன்ன டைமுக்கு வரல, டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற சமயத்துல ஒரு பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்காம நான் இருந்து பார்த்துட்டே தான் போவேன் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுனாலையும் உங்களுடைய பேராசைனாலையும் தான் இந்த 41 உயிரும் இன்னைக்கு போயிருக்கு. இத எல்லாருமே யூடியூப்ல பேசிட்டாங்க, இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்றது எல்லாம் விட்டுருங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, பிரச்சாரத்துக்கு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கப்படுது. 10,000 பேருக்கான பர்மிஷன் தான் கொடுத்திருக்காங்க, அதுக்கான போலீஸ் போர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதிகப்படியான கூட்டம் வந்ததுனால கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலையுமே முடியல. அந்த பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்த குழுவா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டம் கூடி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது, தள்ளுமுள்ளு ஏற்படுதுன்னும் போது எந்த ஒரு போலீஸ் போர்ஸ் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம 10,000 பேருக்கான உணவு, தண்ணி இது மட்டுமே ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அதிகப்படியான கூட்டம் வரும்பொழுது உடனே அதுக்கான ஏற்பாடு செய்யவும் முடியாது, கஷ்டம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுமக்களான உங்களுக்கு தான் கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்கணும். ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு போறீங்க, வயசானவங்க, பெண்கள் இவங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு போறீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. கூட்டம் அதிகமாவது, நெரிசல் அதிகமாவது, நேரம் அதிகமாவது அப்படின்னும் பொழுது நீங்க தான் கடமை உணர்ச்சியோட உங்க குடும்பத்தை பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க குழந்தைகளையும், கூட பிறந்தவங்களையும், பெரியவங்களையும், பெண்களையும் நீங்க தாங்க பாதுகாத்திருக்கணும். உடனடியா அந்த இடத்த விட்டு நீங்க போயிருக்கணும். அதை விட்டு